அனைவருக்கும் வணக்கம். இ-காமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோவில் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமையே ப்ராடக்ட்ஸை செல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாலும் அதோடைய ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு ஏற்றதா, அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆவீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் தான் உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னா அங்கே மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். மீஷோவில் பார்த்தீங்கன்னா வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய பொருளை மட்டும் தான் நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம கோர்ஸ்லையும் சொல்லியிருக்கோம், யூடியூப்லேயும் சொல்லியிருக்கிறோம். இப்போ மீஷோ பார்த்தீங்கன்னா செல்லர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, செல்லரை உள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும். இது ஏன் அந்த மாதிரி அவங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் இன்னும் வைக்கல, இன்னும் அதை அவங்க கொண்டு வரல. மேபி ஃப்யூச்சரில் கொண்டு வரவங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு ஆப்ஷன் ஜிஎஸ் நம்பர் இல்லாமல் இருக்குது. இதில் ஜிஎஸ் நம்பர் இல்லாமல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க, செல்லர்ஸை ஆன்லைன் மோடில் விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஜிஎஸ் நம்பர் இருந்தால் தான் செல் பண்ண அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் பிகினர்ஸ் எல்லாருமே, என்கிட்ட வரக்கூடிய மோஸ்ட்லி பிகினர்ஸ் இப்போ என்ன ரீசெண்டாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிலாம் எனக்கு வேண்டாம், ஜிஎஸ்டி இல்லாமல் எனக்கு மீஷோவில் செல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் நான் மீஷோவில் செல் பண்ணிக்கிறேன், எனக்கு அமேசானும் வேணாம், ஃப்ளிப்கார்ட்டும் வேணாம், நான் மீஷோவில் மட்டும் செல் பண்ணிட்டு போயிடுறேன், அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னே மோஸ்ட்லி வரக்கூடிய பிகினர்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை. ஒரு விஷயம் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க, இல்லை கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதோடைய முழு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ மீஷோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் அவங்க முழுசாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ரெண்டு விஷயத்தை இதில் சொல்கிறாங்க மீஷோ. ஃபஸ்ட்டு, நீங்கள் ஜிஎஸ் நம்பர் இல்லாமல் வெறும் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஜிஎஸ்டி போர்ட்டலே கொடுக்குறாங்க. இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை நீங்கள் வச்சுக்கிட்டே மீஷோவில் செல் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, காம்போஷன் டேக்ஸ் பேயர் கூட இதில் செல் பண்ண முடியும். காம்போஷன் டேக்ஸ் பேயர் அப்படின்னா ஆஃப்லைனில் சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு இருக்குது, ஒன்று காம்போஷன், இன்னொன்று ரெகுலர். நாம் எல்லாமே ரெகுலரில் தான் இருப்போம். இந்த காம்போஷன் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக டேர்ன் ஓவர்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 50,000 60,000 இந்த மாதிரி தான் டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க குட்ஸை வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஜிஎஸ் நம்பர் இல்லாமல் ப்ராப்ளம் வரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் மினிமம் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு மினிமம் லெவலில் ஒரு அமௌண்ட்டை நான் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியாக மாதம் கட்டிடுறேன் அப்படிங்கிற கணக்கில் சில பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த காம்போஷன் டேக்ஸ் பேயர். இந்த காம்போஷன் டேக்ஸ் பேயருக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ்லாம் கிடையாது. இப்போ 5%, 12%, 18%, 28% இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அவங்க ஓவராலாக சர்வீஸ் கேட்டகரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 5% கட்டிடுவாங்க. சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1% கட்டிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 லட்ச ரூபா செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாவில் 1%, ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க டேக்ஸாக மாதம் கட்டிடுவாங்க. இவங்க ஐடிஸ்லாம் எடுக்க முடியாது. பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கிரெடிட்ஸ்லாம் எடுக்க முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. அந்த 1000 ரூபாய் அவங்க கேஷாக தான் கட்டி ஆகணும். இது காம்போஷன் ஸ்கீம். இந்த காம்போஷன் ஸ்கீமில் உள்ளவங்க அந்த ஊரில் அந்த கடையில் மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு வெளியே வேறு எங்கேயுமே பண்ணவே முடியாது. அதுதான் அந்த காம்போஷன் ஸ்கீமோடைய மெயின் தீமே. இப்போ மீஷோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காம்போஷன் ஸ்கீமில் உள்ளவங்க கூட மீஷோவில் சேல் பண்ண முடியும் அப்படின்னு 2 ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அதில் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். வித்தின் ஸ்டேட், அதாவது நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்தீங்க அப்படின்னா வித்தின் ஸ்டேட்டில் நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். வித்தின் ஸ்டேட்னா என்னது, இப்போ நாம் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் மீஷோக்குள்ளே செல் பண்ணுறதா இருந்தால் என்ரோல்மெண்ட் ஐடி வச்சோ இல்லை காம்போஷன் ஜிஎஸ்டியை வச்சோ செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வித்தின் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த வித்தின் ஸ்டேட் அப்படிங்கிறத யாருமே பார்க்கறது கிடையாது. பிகினர்ஸ் எல்லாருமே என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு செல் பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட் ஐடி ஜிஎஸ்டி போர்ட்டலில் அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிருது. அதுவும் மீஷோவே பார்த்தீங்கன்னா லிங்க்கும் கொடுத்துட்றாங்க, இங்கேருந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த என்ரோல்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ரொம்ப அது ஒரு ஃப்ரீடமாகவே கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க போனீங்க அப்படின்னா
ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட், இபி ரெசிப்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க, சைட்டுக்கு வெரிஃபிகேஷன்லாம் வருவாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஜிஎஸ்டி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா. ஆனால் என்ரோல்மெண்ட் ஐடி எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு அட்ரஸ், உங்களுடைய பேன் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட் இது இருந்தாவே போதும். அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒன்று வந்துடும். அதாவது ஒரு நம்பர், ஒரு டெம்பரரி நம்பர்னு வச்சுக்கலாமே, அது என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது. ஸோ இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வந்து நீங்கள் உடனே ரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க முடியும். எடுத்துட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு மீஷோவில் போட்டு உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட்டே உடனே ஓப்பன் பண்ணிட முடியும். அரை மணி நேரத்தில் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட முடியும் அப்படின்னு மீஷோ சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக கரெக்டு தான், ஓகேங்களா. என்ரோல்மெண்ட் ஐடி நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்னா அது உடனே கிடச்சிரும், அது ஓகே. ஆனால் அந்த மீஷோவுடைய முக்கியமான கண்டிஷன் ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வித்தின் ஸ்டேட்டு. இதை ஏன் வித்தின் ஸ்டேட்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் படி நீங்கள் ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ப்ராடக்டை சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி வேணும். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இந்த லிமிட்டுங்கிறது மாறுபடும். தமிழ்நாட்டுக்கு என்ன லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆஃப்லைனில் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 40 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கீங்க, மாதம் ஒரு 1 லட்ச ரூபா தான் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் தான் பண்ணுவீங்க. நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர்லாம் எடுக்க தேவையில்லை. ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் உங்களால் கடையில் சேல்ஸை பண்ணிக்க முடியும். இது வந்து ஆஃப்லைனில் பண்ணுறவங்களுக்கு. ஒருவேளை ஆன்லைனில் பண்ணுறவங்களா இருந்தால், இப்போ ஓன் மொபைல் ஆப்பு, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஷாப்ஸி, க்ளோரோடு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, நீங்கள் எதில் பண்ணாலும் இது எல்லாமே ஆன்லைன் மோட். நீங்கள் எந்த ஆன்லைன் மோடில் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணினீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா லிமிட்டு. அப்போது நீங்கள் கடை வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா 40 லட்ச ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி எடுக்கவே தேவையில்லை. ஆன்லைனில் பண்ணீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டி எடுக்கவே தேவையில்லை. எப்போ? வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே, ஓகேங்களா. நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா எடுக்க தேவையில்லை. அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் ஏற்கனவே இருக்குது. அந்த நார்ம்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீஷோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே மீஷோலையும் செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து ஒரு மீஷோ மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஆர்டரை விட அடுத்த ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஆர்டர் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், அது தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஆர்டரை விட தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருந்து வந்த ஆர்டர்ஸ் தான் நிறையா இருக்கும். அப்போது மீஷோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் நீங்கள் ஆர்டர் ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் ஐடியை போட்டு மீஷோவை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்போம். அதாவது செல்லர்ஸை வந்து 2 டைப்பாக பிரிச்சுக்குவாங்க. ஜிஎஸ்டி வச்சிருக்கக்கூடிய செல்லர், என்ரோல்மெண்ட் ஐடி மட்டும் வச்சிருக்கக்கூடிய ஒரு செல்லர். 2ஆக பிரிச்சுட்டு அந்த என்ரோல்மெண்ட் ஐடி மட்டும் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோடைய ஆர்டர்ஸ் மட்டும் கொடுக்குறது. இப்போ நாம் தமிழ்நாட்டிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போமா, தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஆர்டர் போட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் வரும். இல்லைனா தமிழ்நாடு பின்கோடில் இருந்து யார் ஆர்டர் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ப்ராடக்டே விசிபிள் ஆகும். அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் ஆர்டர் வரும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஆர்டர் வரும்? ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, அதர் ஸ்டேட்லேருந்து எத்தனை ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு 90% வெளியே இருந்தால் ஆர்டர் வரும், 10% தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஆர்டர் வரும். இப்போ மீஷோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ஷனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி மட்டும் வச்சுருந்தா போதும், மீஷோவில் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி வெப்சைட்டில் போய்ட்டு என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய்ட்டு உங்கள் பேன் கார்டு நம்பரு, பேர், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்தா உடனே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு போய் உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்டிங் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் மீஷோடைய பேனலை வந்து ஃபுல்லாக அக்சஸும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நீங்கள் லிஸ்ட் பண்ணி லைவ் கொண்டு வந்த பிறகு அது தமிழ்நாடு கஸ்டமருக்கு மட்டும்தான் ஷோ ஆகும், தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஷோ ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இ-காமர்ஸோடைய பிகினர்ஸ் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து மட்டும் ஆர்டர் வரும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆர்டர் தான் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1000 ஆர்டர் கிடைக்கிது. நார்மலாக இ-காமர்ஸ் பண்ணுறவங்களுக்கு 1000 ஆர்டர் ஒரு மாதத்துக்கு கிடைக்கிது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து மட்டும் ஆர்டர் வந்தது அப்படின்னா 50 ஆர்டர் தான் கிடைக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 10% ஆர்டர், மொத்த ஆர்டரில் 10% ஆர்டர் மட்டும் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்கள் என்ன லாபத்தை சம்பாதிக்க முடியும்? ஏற்கனவே இ-காமர்ஸில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இங்கே அதெல்லாம் சரி பண்ணி தான் நம்ம இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு லிமிட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு என்ன லாபம் இருந்துற போது நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் புல்லட் பாயிண்ட்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணி அந்த லிஸ்டிங்கை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு
இந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா? இதனால தான் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் இதை இன்னும் இந்த ஸ்டெப்பை வந்து எடுக்காமல் இருக்காங்க. எடுப்பாங்க, மேபி ஃப்யூச்சரில் எடுப்பாங்க. எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா செல்லர்ஸ் அதிகமாக உள்ளே கொண்டு வரதுக்காக மட்டுமே எடுப்பாங்க. இதில் வந்து செல்லருக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் ரெகுலராகவே ஒரு நாளைக்கு வந்து 20 ஆர்டர் மீஷோவில் வந்துச்சுன்னா அதில் 12 ஆர்டர் திரும்ப தான் வருது. 8 ஆர்டர் தான் போய் டெலிவரி ஆகுது. அந்த டெலிவரி ஆன பிறகு அதில் ஒரு 4 ஆர்டர் திரும்ப வந்துடுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் உங்களுக்கு ஆர்டர் வரும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஆர்டர் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனுக்கு உள்ளே வந்துடுறீங்க, ஓகேங்களா? பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துடுறீங்க. இப்போது உங்கள்கிட்ட ஒரு ஜிஎஸ் நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை செகண்டரி, அது அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஜிஎஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜிஎஸ் நம்பர்னால உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போதோ இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் மானியத்தோட நிறைய லோன்ஸ்லாம் தருவாங்க. இந்த மாதிரி லோன்ஸ்லாம் ஏதாவது கொடுக்கும்போது அதுக்கு ஜிஎஸ் நம்பரு மேண்டேட்ரின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக முத்ரா லோனு, பிஎம்ஒய்இஜிபின்னு ஒரு லோன் இருக்குது, நீட்ஸ்னு ஒரு லோன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மானியத்தோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய லோனு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தொழிலுக்குன்னு நிறைய லோன் கொடுப்பாங்க. பேங்க்லேயும் தனியாக உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் அப்படின்லாம் கொடுப்பாங்க. இந்த லோனுக்கெலாம் நீங்கள் வேணால் போய் முயற்சி பண்ணி பாருங்கள். முதல்ல எடுத்தவொடனே அவங்க ஐடி ரிப்போர்ட்டும் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டும் கேட்பாங்க. ஐடி ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும், ஒரு வருஷம் ஒரு வாட்டி நீங்கள் எவ்வளோ எனக்கு இன்கம் வந்துச்சு, அதில் எவ்வளோ நான் செலவு பண்ணேன், எவ்வளோ நான் வந்து அதில் நெட் ரெவன்யூவாக எடுத்தேன், அதுக்கு நான் இவ்வளோ டேக்ஸாக கவர்மெண்ட் கட்டுறேன்னு கட்டியிருப்பீங்க. ஜிஎஸ்டியில் மாதம் நீங்கள் பிஸ்னஸ் மூலிமா எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணீங்க, எவ்வளோ சம்பாரிச்சிங்க, அதில் உங்களுடைய லாபம் எவ்வளவு, அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நீங்கள் டேக்ஸாக கட்டினீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் இருக்கும். இந்த ஒரு பேங்க்கோ இல்லை கவர்மெண்ட்டோ உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதில் எவ்வளோ லாபம் சம்பாரிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் முதல் வேலை உங்களுக்கு, ஓகேங்களா? நீங்கள் பிஸ்னஸ்க்காக அந்த லோனை கேட்குறீங்களா, இல்லை சும்மா நீங்கள் இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, உங்களுடைய பர்சனல் தேவைக்காக அந்த லோனை கேட்குறீங்களா அப்படிங்கிறத அவங்க எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸை வச்சு தான். ஸோ கடந்த ஒரு வருஷத்தோடைய உங்களுடைய ஜிஎஸ்டி ஃபைலிங் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, 3B ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தா மாதம் நீங்கள் எவ்வளோக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அதில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சும்மா நீங்கள் வாயில் வந்து நான் ஒரு மாதம் வந்து 5 லட்சம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேங்க, ஒரு மாதம் வந்து 2 லட்சம் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. இதுவே ஜிஎஸ்டியாக ஃபைல் பண்ணி ஒரு ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கான தகுதியை அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போது நீங்கள் ஒரு வருஷம் இ-காமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணிடுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணுறீங்கன்னே வச்சுக்கலாமே. மாதம் 30,000, ஒரு 20,000 ரூபா, 40,000 இந்த மாதிரி சேல் பண்ணுறீங்க. நாளைக்கு வந்து ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு லோன் கேட்க போகிறீங்க. இந்த மாதிரி நான் ஏற்கனவே இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, இந்த மாதம் வந்து ஒரு 20,000, 30,000 தான் எனக்கு வருமானம் வந்திருக்குது, நான் அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கு தான் நான் லோன் கேட்டு வந்திருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா லோன் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ண பிஸ்னஸோடைய ரெக்கார்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட்னா சும்மா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது. ப்ராப்பராக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண ரெக்கார்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அதில் நீங்கள் மாதம் என்ன ஃபைல் பண்ணீங்க, என்ன சேல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இதை வச்சு ஓகே, இவர் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ்லக்குள்ளே இருந்திருக்காரு, இவ்வளோ டேர்ன் ஓவரை பண்ணியிருக்கிறாரு, இப்போ நம்ம லோன் கொடுத்தா இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ண முடியும் அவரால், இதனால் நமக்கு வந்து இஎம்ஐயை கரெக்டாக பே பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நீங்கள் மீஷோவில் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சுக்கிட்டு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்கன்னு வைங்க. அப்போ ஜிஎஸ் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் எதை கொடுப்பீங்க? என்கிட்ட ஜிஎஸ்டி கிடையாது, என்ரோல்மெண்ட் ஐடி தான் இருக்குது அப்படின்னு கொடுப்பீங்களா? அந்த என்ரோல்மெண்ட் ஐடியில் என்ன பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும்? எதுவுமே ஆயிருக்காது. ஏன்னா அது ஜஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் தான், அதில் எந்த டேக்ஸு டிரான்சாக்ஷன் எதுவுமே அதில் ரெக்கார்ட் ஆகாது. அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டீங்க, ஓகே, நீங்கள் ஒரு லாங் டேர்மாக ஒரு பிஸ்னஸை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு முதல்ல மெயினாக என்ன தேவை அப்படிங்கிறத பாருங்கள். என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள் பிஸ்னஸை. இப்போ ஜிஎஸ்டி இருந்தால் தான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கடை இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் அப்படின்னா கூட ஜிஎஸ்டி இருந்தால் தான் இன்றைக்கி மதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ ட்ரெண்டு. கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியை ரொம்ப வந்து புஷ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டர்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதை வச்சு நம்புவாங்க? நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள்கிட்ட இருக்குது? இப்போது நீங்கள் மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறத மட்டும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களால் காட்ட முடியுமா? கிடையாது. உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இருக்காது. அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டியாவது இருந்தால் தான் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு நிறுவனத்தை ஒரு சேல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னே தெரியும். ஏன் இப்போ உங்களை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்கிறீங்க, சும்மா வாயில் சொன்னால் போதுமா?
அது ஒரு ஜிஎஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்குன்னு ஒரு சீல் வச்சுருப்பீங்க, ஒரு இன்வாய்ஸ் பில் புக் ஒன்று வச்சுருப்பீங்க. இதெல்லாம் இருந்தால் தான் ப்ராப்பராக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியே கணக்கு. ஓகேங்களா? இது நீங்கள் வெளியே சொல்லிக்கிறதுக்கும் அப்படி தான். நீங்கள் லோனு வேறு ஏதாவது அஃபிஷியலாக எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு மெயின் ப்ரூஃபே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி தான். நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. சும்மா ஏனோ தரன்னு கடமைக்கு பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, ஃபியூச்சரில் நான் இப்போ பண்ணிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு பிஸ்னஸாக மெயினாக பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சுட்டு நீங்கள் மீஷோவில் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால எந்த விதமான யூஸும் கிடையாது. பண்ணலாமா வேணாமான்னு கடைசியாக கேட்டீங்க அப்படின்னா பண்ணலாம். யார் பண்ணலாம் அப்படின்னா, இ காமர்ஸ் பற்றி உங்களுக்கு எந்த விதமான புரிதலும் கிடையாது, இ காமர்ஸ் பற்றின நாலேஜ் எதுவுமே இல்லை, எனக்கு வந்து இ காமர்ஸ் வந்து புதுசாக இருக்குது, நான் வந்து இதை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டடில் இருக்கிறேன், சேல் நடக்குமா நடக்காம ஒரு டபுள் மைண்டடில் இருக்கிறேன், எனக்கு லிஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் தெரியல, ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி வரும் எனக்கு மேனேஜ் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா தங்கச்சி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய யாராவது ஒருத்தங்க பேன் கார்டை யூஸ் பண்ணி இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வாங்கி நீங்கள் மீஷோவில் உங்களுடைய பிஸ்னஸை சும்மா ஒரு 4-5 ப்ராடக்ட்டை மட்டும் எடுத்து போட்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மீஷோடைய கண்டிஷனு, அதோடைய ரிட்டர்ன்ஸு, அவங்களுடைய கமிஷன் பாலிசி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் மீஷோக்கு நான் அடாப்ட் ஆகிட்டேன், ஓகே நான் வந்து இந்தியா ஃபுல்லாக செல் பண்ண விருப்பப்படுறேன் அப்படிங்கிற ஸ்டேஜ் நீங்கள் வரும்போது அப்போ நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை பண்ணலாம். இதுக்கு மட்டும் வேணால் இந்த என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு மீஷோவில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் லாங் டேர்மாக பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸில் நிறைய நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணாதீங்க, மீஷோவில் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பேன் கார்டை யூஸ் பண்ணி ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த பேன் கார்டுக்கு ஜிஎஸ்டி வாங்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கிளியர் கட்டாக இன்னும் தெரியல. தெரிஞ்சதுன்னா பின்னாடி நான் அப்டேட் பண்ணுறேன். அதுலேயும் பின்னாடி மேபி உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு என்ரோல்மெண்ட் ஐடியை எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே அரைகுறையாக போய் பிஸ்னஸை பண்ணி உங்களுக்கு சேல்ஸும் நடக்காது, ஒன்றும் நடக்காது, வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு சேல்ஸ் தான் வரும் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் உங்களுக்கு குவான்டிட்டி சேலே ஆகும். இதில் நீங்கள் எதுவும் கற்றுக்கவும் முடியாது பெருசாக. ஸோ பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு என்ரோல்மெண்ட் ஐடியை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுத்தே பண்ணுங்கள். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நான் 1000 ருபீஸ்க்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஜிஎஸ்டி ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா மந்த்லி ஃபைலிங்லாம் பண்ணணும் அப்படின்னா வெளியே பண்ணுறதை விட 70% காஸ்ட்டு கம்மியாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜிஎஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் நம்ம ஒரு தனி சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.